ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே. என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட ஒன்று, விரும்பிய ஒன்று கிடைக்கவில்லை என்றால் உடனே உடைந்து விடாதே. எப்படி அடைய வேண்டும் என்பதை நீதான் யோசிக்க வேண்டும். செயல்படுவது நீ அல்ல, நான் என்பதை உணரும் பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பாய். உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். எதற்காகவும் பயப்படாதே. துணிச்சலோடு செயல்படு. உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை மாறப் போகிறது. நீ நினைத்த காரியம் கைகூட போகின்றது. உன் வாழ்வில் இனி வசந்தங்கள் உண்டாக போகின்றது. உன் வாழ்வில் நாளையில் இருந்து மகிழ்ச்சியை காண போகிறாய். உன் வாழ்வில் உள்ள அத்தனை தடைகளையும் நான் போக்கிவிட்டேன். வெற்றிகள் வந்து சேரும். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாகும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும். இனி நிம்மதியாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் தங்கமே. அடுத்தடுத்து நம் வாழ்வில் என்ன செய்வது, இனி நம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டுதானே இருக்கிறாய் குழந்தையே. இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு உள்ளாய். பின்பு ஏன் குழப்பங்கள்? உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன். இதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த பரீட்சை. ஆம் குழந்தையே, மனம் கலங்காதே. எல்லாமே உன் அப்பாவின் லீலைகள் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதி கொள் பிள்ளையே. மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் அப்பா சொல்வதை உன் செவிகளில் கேட்டு கடைபிடி பிள்ளையே. இன்றிலிருந்து உன் வாழ்வில் நல்லது நடக்க துவங்கும். உன் அப்பாவை நம்புகிறாய் அல்லவா? நம்பிக்கையோடே காத்திரு. நல்லதே நடத்தி கொடுப்பேன் உன் அப்பா. என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கான ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நம்பிக்கையோடே இரு. நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே.